அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சுரல் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, திருக்குறள். உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தோம்னாக்கா, இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோன்னா தமிழ் சார்ந்து வந்து 25 அதிகாரங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு அதிகாரத்திலும் திருக்குறள் பார்த்தோம்னாக்கா 10 குறள் படிக்க போகிறோம். மொத்தமே 25 அதிகாரங்கள் தான் வந்து நம்ம தமிழ் ரிலேட்டடாக படிக்க போகிறோம். அண்ட் ஜிகேயில் பார்த்தோம்னாக்கா யூனிட் 6ல் வந்து அது கொஞ்சம் வேரியண்டடாக திருக்குறளை தான் நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். கொஞ்சம் ஜிகே ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம யூனிட் 6ல் பார்ப்போம். சரிங்களா? இப்போது இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா 25 அதிகாரங்கள் வந்து தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதிகாரங்களை பார்க்கலாம். இன்றைக்கி டே 1 என்ன பார்க்கலான்னாக்கா, திருக்குறளில் முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒழுக்கமுடைமைன்ற அதிகாரம் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 10th ஓல்டு தமிழ் புக்கில் வந்து பழைய சிலபஸ் படி இது உண்டு. சரிங்களா? 10 குறளுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அதனால் நம்ம ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குறள் பார்க்கலாம் பாருங்கள். ஒழுக்கம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திருக்குறள்னால் என்ன, திருக்குறளோட ஆசிரியரான திருவள்ளுவரை பற்றின விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் போல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குறளுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா திருக்குறள். திருக்கூட்டல் குறள் தான் வந்து திருக்குறள். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். திருக்கூட்டல் குறள் வந்து அந்த இக்கு சேர்ந்து திருக்குறள்ன்றது வருது. மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூல், ஆதலால் இது என்ன பெயர் பெற்றது, திருக்குறள் என பெயர் பெற்றது. இது 2 அடிகளில் இயற்றப்பட்டிருந்தாலும் விரிவான பொருளை தருகிறது. திருவள்ளுவர் மாலையில் கபிலர் சொல்லியிருப்பார், திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீர்ந்த பனையளவு காட்டும் படித்தால். அதாவது ஒரு சின்ன பில்லு மேலே இருக்கக்கூடிய அந்த பனித்துளி பார்த்தோம்னாக்கா அதோட எதிர இருக்கக்கூடிய மிகப்பெரிய பனைமரத்தையே அந்த சின்ன பனித்துளியில் வந்து சுருக்கி காட்டும். இந்த பாடல் வரிக்கான அர்த்தமே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதுதான் இந்த பாடல் வரியோட அர்த்தம். வந்து கபிலர் ஏற்றிருப்பார். திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை சிறப்பித்து அவர் எழுதியிருப்பார். அதுபோல் நம்ம திருக்குறள் பார்த்தோம்னா 2 அடிகளில் 7 சீர்களில் பாடப்பட்ட ஒரு இலக்கியம் தான் வந்து திருக்குறள். இந்த 2 அடிகளில் பார்த்தோம்னாக்கா இது என்ன பண்ணுது, மிக விரிவாகவே தெளிவான ஒரு கருத்தை இது குறிப்பிடுகிறது. மேலும் திருக்குறள் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தது அல்ல. நாடு, மொழி, இனம், மதம் மற்றும் காலம் ஆகியவற்றை இது கடந்தே நிற்கிறது. இதனால தான் திருக்குறள் என்ன நம்ம சொல்கிறோம், உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. இப்போ சீன மொழியில் கூட பார்த்தோம்னாக்கா திருக்குறள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. உலகில் பார்த்தோன்னா ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அது திருக்குறள் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா பைபிள். விவிலியம் என சொல்லக்கூடிய பைபிள் தான் வந்து உலக அளவில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக இருக்கும். இரண்டாவது, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து எழுதப்பட்ட அந்த திருக்குறள் தான் உலகம் முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்துள்ளாங்க. ஓகேங்களா? மேலும் வேற என்ன பார்க்கலாம், திருக்குறளுக்கு பார்த்தோன்னா பலர் உரை எழுதியுள்ளார்கள். திருவள்ளுவர் மாலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். திருக்குறளின் பெருமையை முழுக்க முழுக்க போற்றக்கூடிய நூல் எதுனாக்கா திருவள்ளுவர் மாலை. ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசனார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. முப்பால் என்ன திருக்குறள், முப்பால் என்பது இங்கே திருக்குறள் தான் குறிக்கும். அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அந்த முப்பாலை தான் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்தோம்னாக்கா என்ன சொல்லியிருப்பார் ஷார்ட்டா, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு அழகாக குறிப்பிட்டிருப்பார். இதே போல் பார்த்தோம்னாக்கா அந்த வரிகள் மொத்தமே இருக்கும். இது பழைய பேட்டர்ன் படி பார்த்தோம்னாக்கா இந்த வரிகள் வந்து டிஎன்பிசியில் ரிலேட்டடாக கண்டிப்பாக வச்சுக்கினே இருப்பாங்க. ஓகேங்களா? திருக்குறள் சார்ந்த விஷயங்கள்னால இந்த கோட் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம், பெஸ்ட்டு தான். ஏன்னா இது எல்லாமே என்னது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இதுதான் வந்து இந்த பாடலோட முழு அடிகள். சரிங்களா? ஷார்ட்டாக பார்த்தோம்னாக்கா இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ற ஒரு வார்த்தையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து திருக்குறள் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். திருக்கூட்டல் குறள் தான் திருக்குறள்னு வருது. 2 அடிகளில் இது என்ன பண்ணுது, மிக விரிவாக வந்து கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகிறது. மேன்மை பெற்ற நூல் என்பதால் இதை நம்ம திருக்குறள்னு அழைக்கிறோம். இது எதையும் சார்ந்தது இல்லாமல் உலகத்துக்கே பொதுமறையாக விளங்குகிறது.
ஓகேங்களா? திருக்குறள் மொத்தத்துல பார்த்தோம்னாக்கா 9 இயல்களையும் 9 இயல்களையும் மொத்தம் முப்பாலாக பிரிக்கப்பட்டிருக்கும். அறம், பொருள், இன்பம். ஒவ்வொரு பகுப்பிலும் என்ன இருக்கும்? மொத்தம் 3 இயல்கள்னு மும்முன் 9 இயல்கள் வரும். 9 இயல்களும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் இது கொண்டுள்ளது. ஓகேங்களா? இதுதாங்க திருக்குறளை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் திருவள்ளுவர் பத்தி பார்த்துருவோம். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திருவள்ளுவர் தான். நம்ம தமிழ் உலகம் பார்த்தோம்னா இவரை முதற்பாவலர் என்றும், இது எல்லாமே திருவள்ளுவரோட வேறு பெயர்கள். சிம்பிளா கேட்டிருப்பாங்க, திருக்குறளை இயற்றியவர் யாருன்ட்டு. ஆப்ஷன்ல யார் இருப்பாங்க? தெய்வ புலவர், உலக போதனார், சென்னா போதார் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னது? அதிகம். அதனால் திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் போன்ற பெயர்களால் நம்ம திருவள்ளுவரை அழைக்கிறோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா திருவள்ளுவர் தான். இந்த கோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். அதே போல யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது புறநானூர்ல கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பார். அந்த வரிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, திருவள்ளுவரோட காலம் பார்த்தோம்னாக்கா கிமு 31ஆம் நூற்றாண்டுல பிறந்தவராக அறியப்படுகிறார். அதே போல திருவள்ளுவர் தினம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா தை திங்கள் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? தை முதல் நாள் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். திருக்குறளை பற்றியும் பார்த்தாச்சு, திருவள்ளுவரை பற்றியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல் அதிகாரமான ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துக்கு போகலாம். அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் நம்ம விளக்கமாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒழுக்கம். நம்ம படிக்கக்கூடிய, ஏன்னா நம்ம திருக்குறள் எவ்வளோ ஒரு மேன்மையான குறள் தெரியுங்களா? உங்க எல்லாருக்குமே தெரியும். நிதானமாக நீங்கள் படித்து பாருங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு வேற எந்த ஒரு வழிகாட்டுதலுமே தேவையில்லை. திருக்குறள் ஒன்று இருந்தாலே போதும். நம்ம அந்த திருக்குறள் படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இந்த சமூகம் என்னமாயிடும்? ஒரு பண்பட்ட சமூகமாக, மேலும் மேம்பட்ட ஒரு சமூகமாக இது என்ன ஆயிடும்? வளர்ச்சி அடைஞ்சிரும். ஓகேங்களா? அனுபவ ரீதியாக இது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம இங்கே குரூப் 4 எக்ஸாமுக்காக சிலபஸ் வைஸ் படிக்கிறோன்ற மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய அந்த 25 டாப்பிக்கும் படித்து கற்க கசடர கற்க கற்பவை என்ன பண்ணோம்? கற்ற பின் நிற்க அதற்கு தக. அது போல் நீங்கள் இந்த படித்து இந்த திருக்குறளில் உள்ள கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்குன்னு உங்களோட வாழ்வில் நீங்கள் அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப மேன்மை அடையும். இது என்னோட ஜஸ்ட் ஒரு டிப்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா முதல் குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். முதல் அடிகளில் 4 சீர் வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். அடுத்த அடிகளில் பார்த்தோம்னா 3 சீர்கள் வரும். உயிரினும் ஓம்பப்படும். மொத்தத்தில் 7 சீர்களில் என்ன ஆகிடும்? திருக்குறளானது கூறப்பட்டிருக்கும். ஓகே, இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் மட்டும்தான். அதனால அவ்வொழுக்கத்தை நம் உயிரினும் மேலாக கருத வேண்டும், கருதி காத்தல் வேண்டும் அப்படின்றது இதோட பொருள். இதற்கான சொற்பொருளும் இருக்கு பாருங்க. விழுப்பம் என்பது என்னன்னு பார்த்தோம்னாக்கா சிறப்பு. ஓம்பப்படும் அப்படின்னாக்கா காத்தல் வேண்டும் என பொருள்படும். ஓகே, இலக்கண குறிப்பை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே என்னதான் நம்மளுக்கு சிலபஸ் ஓரியன்டாக வரக்கூடிய வார்த்தைகள் தான். சேர்த்தா போல நம்ம பார்த்துடலாம். ஒழுக்கம் என்பது தொழில் பெயரை குறிக்கும். படும் என்பது செய்யும் எனக்கூடிய வாய்ப்பாட்டு வினைமுற்றா இருக்கிறது. ஓகே, செகண்ட் குறள் போலாம் பாருங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. சரிங்களா? குறள் பாருங்க. பரிந்தோம்பி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுனே இருக்க என்ன ஆகிடும்? பக்காவாக நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். அதை படிக்கும் போதே அந்த வார்த்தைக்கான பொருள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஆப்ஷன் அங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? சரி, போகலாம் பாருங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா எந்த முறையில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே பார்த்தோன்னா ஒருத்தருக்கு நல்ல துணை ஆகும். ஓகேங்களா? எம்முறையில் நாம் ஆராய்ந்து பார்க்கினும் ஒழுக்கமே நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதனை விரும்பி காத்தல் வேண்டும்.
நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். நாம படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? கண்டிப்பா ஒழுக்கன்றது தேவை. நாம நம்மள ஏமாத்திக்காம நம்ம கரெக்ட்டா பங்க்சுவாலிட்டியா நம்ம படிக்கணும்னாக்கா, நம்மளுக்கு ஒழுக்கன்றது தேவை. ஓகேங்களா? இந்த குறள்லயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. எம்முறையில நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் நம்மளுக்கு துணையாக இருப்பது ஒழுக்கம் மட்டுமே. அந்த ஒழுக்கத்தை நாம் பேணிக் காப்பது கடினமான பணியாக இருந்தாலும் அதனை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. பரிந்தோம்பி பிரித்து எழுதுக. இந்த பரி சின்ன ரீ வந்தோம்னாக்கா இந்த பரி. பெரிய ரீ வந்தா என்னன்னு சொற்பொருள்ல வரும். ஓகேங்களா? பரினாக்கா குதிரைன்ற ஒரு பொருள் உண்டு. பரிந்தோம்பி பிரித்து எழுதணும்னாக்கா பரிந்து கூட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஓகேங்களா? பரிந்துனாக்கா சொற்பொருள்ல வந்து விரும்பின்னு அர்த்தம். தேரினும்னாக்கா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்ற பொருள் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தேர்ட் குறள் போயிடலாம் பாருங்க. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர். அவ்வொழுக்கம் இல்லாதவர் பார்த்தோம்னாக்கா இழிக்குடியினர். சரிங்களா? இழிக்குடியினர்னா என்னது? தாழ்வான குடியினர்னு சொல்லி அவங்கள தாழ்வு மனப்பான்மையோட அவங்கள தாழ்த்தி பேசுறாங்க. ஒழுக்கம் கொண்டவர் மட்டுமே உயர்ந்த குடியினர்னு இவங்க உயர்த்தி பேசுறாங்க. ஓகே. குடிமை என்பது இங்க உயர்குடியை குறிக்கும். இழுக்கம் என்பது ஒழுக்கம் இல்லாதவரை குறிக்கிறது. ஓகே. ஃபோர்த் குறள் போலாம் பாருங்க. 4வது குறள். மரப்பினும் மோத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். சரிங்களா? மரப்பினு மோத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். அதாவது இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒருவன் தான் கற்ற கல்வியையே மறந்துட்டாலும் அதனை மீண்டும் என்ன பண்ண முடியும்? அவனால கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்து விட்டால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும். எக்ஸாம்பிளா இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் டச்சே இல்லை, அப்படியே விட்டா கூட இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? உங்களால் அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்துட்டீங்க, ஒழுக்கத்திலிருந்து தவறுதலான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்கனாக்கா என்ன ஆகும்? உங்கள் மேலே வீண் பழி சுமத்தப்படும். வீண் பழி இல்லை, கண்டிப்பாக பழி சுமத்தப்படும். அந்த பழியை நீக்கவே முடியாது. அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருவன் தான் கற்ற கல்வியே மறந்துட்டாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்போட சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மரப்பினும் மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். ஓகே. அடுத்தது 5வது குறள் போலாம் பாருங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. சரிங்களா? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது பொறாமையுடையவனிடம் செல்வமானது நிலைக்காது. அதுபோல ஒழுக்கமில்லாதவனிடம் பார்த்தோம்னாக்கா உயர்வானது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த குறளுக்கான விளக்கம் வந்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வமானது நிலைக்காது. அதுபோலதான் ஒழுக்கமில்லாதவனிடம் உயர்வானதும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அழுக்காறு அப்படின்னாக்கா பொறாமைன்றது அர்த்தம். சொற்பொருள்ல அழுக்காறு என்பது பொறாமை. ஆக்கம் என்றால் செல்வத்தை குறிக்கும். இங்கு உடையான் என்பது வினையாளனையும் பெயர். ஓகே. இதில் பயின்று வந்துள்ள அணியும் பார்த்தீங்கன்னா ஓமை அணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. 6வது குறள் போலாம் பாருங்க. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. இந்த ஏதம் அப்படின்னாக்கா குற்றம்ன்றது பொருள். சொற்பொருளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதாவது இந்த குறளுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்பட்ட குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்கள். ஓகேங்களா? தன்னுடைய என்ன ஆயிடும், அவங்களோட பர்சனாலிட்டியே பார்த்தோன்னாக்கா சமூகத்தில் பாதிப்படையும். அந்த பாதிப்பை முன்கூட்டியே அறிந்தவங்க என்னன்னாக்கா பின்னாளில் நம்ம இந்த போல ஒழுக்கம் தவறும்பொழுது அதோட பின்விளைவை பற்றி யோசிக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, அதை நோக்கி செல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த குறளோட பொருள்.
ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கரிந்து. அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஓகேங்களா? ஒல்கார்னாக்கா விலக மாட்டார்ன்ட்டு சொற்பொருள். உறவோர் அப்படின்னாக்கா மன வலிமை உடையோர். ஏதம் என்றால் குற்றம். ஓகே, அடுத்தது 7வது குறள். இந்த குறள் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் நம்ம சின்ன வயசுல நிறைய முறை படிச்சிருப்போம். நம்மளுக்கு மனப்பாடமாகவே இருக்குது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த திருக்குறள் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்னாக்கா அங்கே என்ன இருக்கும், பஸ்ஸில் வந்து திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அந்த குறளை படித்து அந்த குறளை நம்ம சும்மா ஒரு அப்படியே போகக்கூடிய அந்த பயணத்திலேயே நம்ம ஒரு அழகாக அதை என்ன பண்ணிடலாம், நம்ம சிலபஸ் ஓரியன்டாகவே நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் போகக்கூடிய ஏரியாவில் ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா சில ஸ்கூல்ஸில் வந்து திருக்குறள் எழுதி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் போக போக நீங்கள் ரெகுலராக அதே ரூட்டில் போகிறீங்கனாக்கா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக டெய்லியுமே அதை கண்ணில் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் அது சூப்பராக ஸ்டோர் ஆகிடும். அது போலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, 7வது குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கம் உடையோர் பார்த்தோம்னாக்கா மேன்மை அடைவராம். ஒழுக்கம் இல்லாதவர் வந்து அடையக்கூடாத பழியை அடைவார். இங்கு எய்துவர் என்றால் அடைவர் என்பது சொல் பொருள். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். அதாவது நல்ல ஒழுக்கம் என்பது நன்மை எனக்கூடிய விளைவை பெறுவதற்கான ஒரு விதையாகும். வித்து என்றால் விதை. நன்றிக்கு வித்து நல்லொழுக்கம். இடுமை தருவது, இடுமைனாக்கா என்னன்னாக்கா துன்பத்தை தருவது தீயொழுக்கம். தீயொழுக்கம் எப்போதே துன்பத்தையே விளைவாக தரும். இதான் இந்த குறளோட பொருள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இங்கு இடும்பை என்பது துன்பத்தை குறிக்கும், வித்து என்பது விதையை குறிக்கும். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பண்பை குறிப்பதால இவை எல்லாமே என்னது, பண்பு தொகைகள் அப்படின்றது இதுக்கான இலக்கண குறிப்பாகவும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 9வது குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். ஓகேங்களா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். அதாவது நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரக்கூடிய சொற்களை சொல்லவே இயலாது. ஒழுக்கம் உடையவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவருடைய வாயால் இருந்து சிறிதளவும் என்ன பண்ண மாட்டார், அவரு தீமை தரக்கூடிய சொற்களையோ பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களையோ அவர் என்ன பண்ண மாட்டார்னாக்கா சொல்ல மாட்டார். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒழுக்கத்தோட வலிமை. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரக்கூடிய சொற்களை சொல்ல இயலாது. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் கொளல். ஒல்லாவேனாக்கா இயலாவேன்னு பொருள். சரிங்களா? அடுத்தது கடைசி குறள் பாருங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதவர் ஆவார். அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி ஊரோடு ஒன்றி வாழ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது போல தான் இந்த குறளும் இங்கே மென்ஷன் ஆகும். அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவரே ஆவார். இந்த சமூகத்தில் உயர்ந்தார் யாருனாக்கா ஒழுக்கத்தோடு இருப்பவர் தான் உயர்ந்தவர். சரிங்களா? அந்த உயர்ந்தாரோடு பொருந்தக்கூடிய கல்வி வாழக்கூடிய அந்த அறிவை வாழ்க்கை கல்வியை பெற்றவர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒழுக்க கல்வியை பெற்றவர் தான் அறிவுடையவர். அந்த ஒழுக்க கல்வியை பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவர் வந்து அறிவில்லாதவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகே, இதற்கான சொற்பொருள்ல பார்த்தோம்னாக்கா உலகம் என்றால் உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னாக்கா பொருந்த, ஒழுகல் அப்படின்னாக்கா நடத்தல் மற்றும் வாழ்தல்னு பொருள்படும். ஓகேங்களா? முதல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமைன்றது நாம படிச்சுட்டோம். இப்போ குறள் மட்டும் அந்த 10 குறளும் ஒரு முறை நாம லாஸ்டா பார்த்துடலாம். முதல் குறள் பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். செகண்ட் ஒன் வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை.
பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். ஓகேங்களா, மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். ஐந்தாவது குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஆறாவது குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஏழாவது குறள் பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எட்டாவது குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஓகேங்களா. அடுத்தது ஒன்பதாவது குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் கொளல். பத்தாவது குறள் பார்த்தோம்னாக்கா, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். சரி, அவ்வளோதாங்க இந்த ஃபர்ஸ்ட் அதிகாரம், ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் முடிஞ்சிச்சு. சரி, ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னாக்கா, திருக்குறளில் கேள்விகள் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்னாக்கா, குறளை கொடுத்துட்டு விடுபட்ட அந்த வார்த்தையை நிரப்புக அப்படின்ற ஒரு டைப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள் நம்ம ஒரு 5 கேள்விகள் வரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூனிட் 6லேயே திருக்குறள் இருக்குது. சரிங்களா. இதில் ஒரு பார்ட் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னாக்கா, திருக்குறளை கொடுத்து இப்போது இங்கே ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் குறள் பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். இது ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்ஷன்னால கொஞ்சம் தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோ திருக்குறள்லாம் போகும்போது கரெக்டாக அந்த 10 திருக்குறள் அதற்கான சொற்பொருள் மற்றும் விளக்கம் மட்டும் நம்ம தெளிவாக டக்குன்னு பார்த்துருவோம் ஷார்ட்டாக. ஓகே, இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒரு டேஷ் போட்டு உயிரினும் ஓம்பப்படும் விடுபட்ட வார்த்தை தேர்க அப்படின்ட்டு கீழே ஆப்ஷனில் ஒழுக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இது போல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் உண்டு. இன்னொன்று என்னன்னாக்கா, சொற்பொருள் அந்த குறளுக்கான விளக்கத்தையும் ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுமா, இது எப்படி கேள்வியை எப்படி கேட்பாங்கனாக்கா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது என வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, ஒருவருக்கு அனைத்து சிறப்பையும் தருவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னாக்கா ஒழுக்கம்ன்றதை நம்ம கொடுக்கணும். இந்த டைப்லையும் கொஸ்டின்ஸ் என்ன ஆகும், திருக்குறள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருவள்ளுவர் அண்ட் திருக்குறளை பற்றி ஏதோ ஒரு கேள்வி 2 கேள்வி இருந்தாலும் இந்த குறள்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். கேட்கக்கூடிய டைப் இது போல தான் இருக்கும். டேஷ்னு கொடுத்து திருக்குறளை கொடுத்துட்டு அதில் விடுபட்ட வார்த்தையை கண்டறி அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அந்த குறளுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அதை கரெக்டாக அதில் என்ன கேட்குறாங்க, என்ன விஷயங்கள் அவங்க கேட்குறான்றது என்ன பண்ணலாம், கொஸ்டினாக அவங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் படிக்கும் போதுனாக்கா, பொறுமையாக ரிலாக்ஸ்டாக படிங்க. ஒரு 10 குறள் படிக்கிறீங்களா, இல்லை உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 3 குறள் தான் படிக்க முடியுதா, அந்த 3த்தையும் தெளிவாக படிங்க. திரும்ப திரும்ப அதை நம்ம எடுத்து எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு அந்த குறளும் அந்த குறளுக்கான பொருளும் தெளிவாக மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது, இல்லை கிளாஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லும்போது தான் பார்த்தோன்னாக்கா எங்களுக்கு உங்களோட மன ஓட்டங்கள் எங்களுக்கும் புரியும். ஓகேங்களா. தேங்க்யூ.